ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஜூலை 31க்குள்ளே பயங்கரமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னென்னா, ஜூலை 31க்குள்ளே நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் தான். ஸோ கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மாற்றங்களாக கருதப்படுது. ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள் மூலியமாக தான் எல்லாமே இயங்குது. நவக்கிரகங்கள் எப்படி இயங்குதோ அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நல்லது கெட்டது நடக்குது. வாழ்க்கையில் நல்லதும் சரி கெட்டதும் சரி கண்டிப்பாக நவக்கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. அப்பேற்பட்ட நவக்கிரகங்களுடைய பயிற்சி சில டைம் ராஜயோகத்தை உருவாக்கும். அந்த மாதிரி இப்போ யோகங்களானது உருவாயிருக்கு. அந்த யோகங்கள் 31 வரையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த 31 வரையும் பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுது. அதை தான் இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 31க்குள்ளே என்ன விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது. நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு யோகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சில டைம் அதிகமாக கிடைக்கும், நிறைய பேருக்கு சில டைம் கிடைக்காது. அதற்கு எல்லாமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களுடைய பயிற்சியில் ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கிரகங்கள் வலுவாக இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நாம் பிறந்த தசபுத்தியை வைத்து கூட நமக்கு பலன் வேறுபடும். ஸோ இவ்வளோ நேரம் கிரக மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்கேன். அதாவது ஜூலை 31 வரையும் கிரகமாற்றம் நடக்க போகுது. அதனால தான் உங்கள் ராசிக்கு சம்பவம்னு சொன்னேன். ஸோ இப்போ என்ன கிரகமாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் என்ன கிரகமாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த கிரகமாற்றங்களோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முதல்ல கிரகமாற்றங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பாங்க. இதில் முதல்ல சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவார். இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாகுது. அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ளே நுழைகிறாரு. அங்கு சூரியன் மற்றும் குருவுடன் இணைவாங்க. பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அப்புறம் சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் பெயர்வார். இறுதியாக சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குவார். இப்படி யோகங்கள் உருவாகிறது இந்த 31 வரைக்கும் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஜூலை முடியறதுக்குள்ள பல கிரகமாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரகமாற்றங்கள் மற்றும் சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாகும். இது ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிகழக்கூடிய கிரக பயிற்சியினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். ஏனெனும் சில ராசிகளுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். அதில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு. சுக்கிர பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்கிறாங்க. இதனோட அடிப்படையில் உங்களுக்கு பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல சூரியன் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இதனால் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூர்மையாக யோசித்து செயல்படணும். அதுவும் அனுபவபூர்வமாக யோசித்து உங்கள் அறிவுத்திறனுக்கேற்ப செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் கை கொடுக்கும். அதாவது பாசிட்டிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்புறம்
கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க மனவிட்டு பேசுங்க. இப்போ நீங்கள் பேசக்கூடிய அந்த மனவிட்டு பேச்சு தான் உங்களுடைய எல்லா கருத்து வேறுபாடுகளையும் நீக்கும். இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நிறைய பேர் டைவர்ஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க. டைவர்ஸ்லாம் போகாமல் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்குள்ளே உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் கணவன் மனைவி கூட பேச வாய்ப்பு உங்களுக்கு தோணும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு தோணும் போது அந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பெறுங்க. அப்படி பெறும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே அகலும். அப்புறம் வாய்க்கு ருசியான உணவில் அதிக நாட்டம் கொள்வீங்க. அந்த மாதிரி கொள்வது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக அந்த மாதிரி வாய்க்கு ருசியான உணவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது வெளியிடங்களில் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணலாம். உணவுக்கு நீங்கள் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம தான் இத்தனை நாள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதாவது ஃபுட்டு நல்லா சாப்பிடக்கூடிய அந்த இது கிடைக்கும். அதனால் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சூரியன் 10வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு நாட்கள் செல்லும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் பகவான் 8வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 8ல் செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெட்டி பேச்சுக்கள் பேசக்கூடாதான். வெட்டி பேச்சுக்கள் பேசுனா விவகாரத்தை கொண்டு வருமா. அதனால் வெட்டி பேச்சுக்கள் நீங்கள் பேசக்கூடாது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசித்து முடிவெடுக்கணும். பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. அப்படி முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர ரிஸ்கில் போய் முடியும். செவ்வாய் உங்களுக்கு 8வது இடத்துல இருக்கிறதுனால இது ரொம்ப ரிஸ்கான நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிஸ்க்குகளை கவனமாக ஹேண்டில் பண்ணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த எச்சரிக்கைக்கேற்ப துலா ராசிக்காரங்க நடந்துக்குங்க. அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து புதன் 11வது வீட்டில் 31 வரையும் இருப்பார். இதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. கடையை அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா கடையை அழகுபடுத்துங்க. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் செய்து புதிய முதலீடுகள் செய்யுங்க. தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முதலீடுகளுக்கும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதன் 11வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அதுக்கப்புறம் குரு பகவான் 8வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் நீண்ட காலமாக பாதிப்பை தந்த நோய் உங்களுக்கு அகலும். உறவுகளுக்குள்ள நட்புகள் மேம்படும். ஸோ உறவுகளுக்குள்ள நட்புகள் மேம்படும் போது அந்த நட்புகள் ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் இருக்கும். அதை கொண்டு எதிர்ப்புகளை முறியடிக்க பாருங்கள். அப்புறம் சுக்கிரன் இந்த 31 வரையும் 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தடை இருக்காது. தாராளமாக மங்கள நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதனால் ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளை செய்யுங்க. அப்புறம் சனி பகவான் 5வது வீட்டில் இருக்கிறாரு. நிலம் வாங்குறதுல அக்கறை காட்டி நிலம் வாங்குறதுல இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றமாக காணப்படும். ஸோ ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி முன்னேற்றத்தை அடைந்துருங்க. அப்புறம் ராகு 6வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் குழப்பம் உருவாகலாம். ஸோ குடும்பத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன நிம்மதிக்கு பங்கம் உண்டாகும். மன நிம்மதிக்கு பங்கம் உண்டாகாத மாதிரி நடந்துக்குங்க. அப்புறம் கேது 12வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் எதையும் யோசித்து செய்யுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் யோசித்து செய்யுங்க. ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 31 வரையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய வீடியோவில் இதே மாதிரி சம்பவங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.